காசு கொடுத்தா யாருனாலும் ஓட்டு போட்டுடலாம். காசு நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு மக்களுக்கு தேவையான எல்லாம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட முடியும். சும்மா காசு கொடுக்குறான்னு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. இப்போ மோடி காசு கொடுக்குறான்னு அவருக்கு ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். அப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் காசு கொடுக்காம மக்களுடைய பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கறதா நினைக்கிறீங்க? நாம் தமிழர் அண்ணன் சீமானண்ணன் அவர் பேசலாம் கேட்டிருக்கீங்க? ப்ரோ, அவர் பேசுறதுதான் கருத்து ப்ரோ. அவர் வந்தால் நமக்கு செய்வார்னு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க இப்போ வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு ஓட்டு போட்டுடுறாங்க, சரிங்களா? பணம் கொடுக்குறவங்க ஓட்டு போடுறாங்க. ஆனால் இவனுங்க பணத்தை கொடுத்துட்டு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அவங்களுக்கு. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க பணத்துக்காண்டி ஓட்டை போட்டுடுறாங்க. நமக்கு இப்போ நமக்கு செய்கிற ஆளுக்கு தான் நம்ம ஓட்டை போட முடியும். பணத்தை பார்த்துட்டு எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ரோடு போட மாட்டானுங்க, எதுவுமே பண்ண மாட்டானுங்க. இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் ப்ரோ பள்ளம் மேடுமா கிடைக்கும், அங்கிட்டலாம் ஒருத்தனை செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சி டிஎம்க்கு சரியில்லை ப்ரோ. அண்ணன் சீமானை வந்து ஜாதி பத்தெல்லாம் பழக மாட்டார். அவர் செய்கிறதுனா செய்வார். அவர் வரணும், ஆட்சிக்கு வரணும். அவர் வந்தால் எல்லாம் செய்வார். அவர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குது, செய்வார்னு இருக்குது. அந்த அண்ணனை வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இப்போ வந்து மக்கள்லாம் காசு தான் பார்க்குறதே தவிர அவரோட மனசை பார்க்க மாட்டேங்குது. வென்றார் ப்ரோ, எனக்கு தெரியும் அவர் செய்வார். வந்தார்னா ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வார். இப்போ வந்தானுங்க, ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க சொன்னார் மாதிரி இப்போ பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம அண்ணன் சீமான் வருவாப்புல செய்வாப்புலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அண்ணன் சீமான் என்ன காரணத்தினால? எங்கள் அண்ணன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்க்குறவங்களோட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அண்ணன் பிடிக்கணும். சீமான் வந்துட்டா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணே. தமிழுக்காக உழைக்கிறாருண்ணே. நம்ம அண்ணா வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. நீங்கள் சீமானை பிடிக்குன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய நண்பர்கள், உங்களை பழகிற பசங்க எல்லாருமே சீமானை பிடிக்குன்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குண்ணே. பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சீமானான தானே பிடிக்கும் எல்லாருக்கும். பெரிய அளவில் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவரு சீமானான தானே வருவார். 26 கண்டிப்பாக இருக்குண்ணே.